நாளைக்கு கூட்டிட்டு போறேன். நான் யாரு? மகாராஜா. நீ யாரு? காவல்கார பையன். போறானா போறா, படியில போய் படுத்துக்கிறானா படுத்துக்கணும். இட்ட வேலை தட்டாம செய்யக்கூடிய காவல்காரன். இந்நாட்டின் மன்னர் என்று பார்க்காமல் ஏண்டா ஊராக்கிட்டு வர? எதுமா தப்பா நினைக்காத. உனக்கு முன்பதாக விறுவிறுப்பா சுறுசுறுப்பா நடந்து வர. மெல்லமா வந்தா ஏன்டா மெல்லமா என்ன கேள்வி கேட்பேன். அதான் விறுவிறுப்பா சுறுசுறுப்பா நடந்து வர. ஏஜமா உனக்கும் இருக்கடா. இருக்கதா வந்துடமா வருடா. அறிவுடா. அதான் அறிவே. நாம் இருவரும் பேசிக் கொண்டிருக்கிறோம். என் மகன் செல்லவன் விரைந்தோடி வருகிறான். ஆபத்தப்பா ஆபத்து. யாருக்கடா ஆபத்து? அப்பா என் தங்கை பூங்குழலிக்கு தான் ஆபத்து. பிறகு அப்பா கருத்த மூமடி தக்க சமைத்து சென்று காப்பாற்றவில்லை என்றால் தங்கை நிலைமை என்ன ஆயிருக்கும் அப்பா? நீயே இல்லையா மகள் பூங்குழலி நிலைமை என்ன ஆயிட்டாமா? ஏய் இவனை தட்டிக்காய்க்கு என்னுடைய மைத்துடன் சங்கிலியாவுடைய கருத்து மூமன் என்னிடம் கிடைத்தான். அவனை என்ன எனக்கே தெரியாது மாமா. நானும் தேடிக்கொண்டு வருகிறேன். இந்த கருத்த மூமனை கண்டுபிடிப்பாருங்க. தெரியலையே. கருத்த முகன் உலாவிக் கொண்டிருக்கின்றான் என்று உரைக்கின்றீர்கள். யாரும் தேடி கண்டுபிடித்த பாடில்லை. ஏன் சங்கிலிச்சாவனால் தான் அந்த கருத்த மூடு யார் என்பதை காண முடியவில்லை. மெய்காப்பாளன் பொறுப்பில் இருக்கும் நீ ஆகிரும் பாண்டியா அவன் யார் என்பதை தேடி கண்டுபிடிக்கலாம் அல்லவா? சீக்கிரமா கண்டுபிடித்திருக்கிறோம் அல்ல. மாமா கருத்த மூளை தேடி கண்டுபிடிப்பது என்னுடைய கடமை மாமா. போதும் நிறுத்துங்கள் மாமா. கடமையா கண்டியமா நாட்டில் கடந்து போக நீண்ட நாட்களாக உலாவிக் கொண்டிருக்கின்றார். இதுவரை கண்டுபிடிக்க முடியவில்லை. இனிமேல் தேவரனை கண்டுபிடிச்சு ஒன்ன புடங்க மாட்டான். பெரியானவா அப்பா யாரும் சென்று கண்டுபிடிக்க தேவையில்லை. யாரும் பாண்டியன் இருவரும் சென்று அந்த கருத்த முகமது யார் என்பதை பிடித்து வருகிறோம் அப்பா. என்னவா இது போல் அவசரப்படாதே. கருத்த மூடை தேடி கண்டுபிடிப்பது பிறகு ஒன்றை நீ மறந்து விட்டாயிடா. என்னப்பா நாளை உத்தங்கை பூங்குழலியின் பிறந்த நாள் விழா. அவசரத்தில் தெரியாமல் மறந்து விட்டேன் அப்பா. மாமா நாளை என் மகள் பூங்குழலியின் பிறந்த நாள் விழா. பிறந்த நாள் விழாவுக்கு நீ என்ன செய்வது தெரியுமோ? என்ன செய்ய வேண்டும் மாமா? ஆணையங்கள் காத்துக் கொண்டிருக்கிறேன். நமது நகர் முழுவதும் மாவிலை தோரணங்கள் வண்ண விளக்குகள் உரிமையமாக ஜொலிக்கணும். அப்படியே ஏற்பாடு செய்கிறேன் மாமா. விழாவை காணவரும் அன்பர்கள் அனைவருமே உண்டு களிக்க அறுசுவை உணவு ஏற்பாடு நான் செய்கிறேன் மாமா. அனைத்து கண்களும் கண்டு களிக்க நாட்டியக்கலை ஏற்பாடு நான் செய்கிறேன் மாமா. என்னப்பா உன்னுடைய பிறந்த நாள் விழா முடிந்த பிறகு உனக்கு திருமண ஏற்பாடு செய்யலாம் நினைக்கிறேன். உன் விருப்பம் என்ன? எனக்கு திருமணம் செய்து பார்க்க விரும்ப ஆழ்ந்து பிறந்து விட்டது. இதுவரையிலும் உங்களுடைய வார்த்தைக்கு தடை ஏதாவது சொல்லியிருக்கின்றேனா? இதற்கு பிறகு நான் எப்படி சொல்வேன்? ஆனால் ஒன்று என் திருமணம் என் விருப்பப்படித்தான் நடக்க வேண்டும். நீ எப்படி சொல்கிறே அப்படி நான் திருமணம் செய்து கொள்வதாக இருந்தால் ஒரு வீரனுக்காக திருமணம் செய்து கொள்வேன். அப்பேற்பட்ட வீரனை தேர்ந்தெடுக்க வேண்டும் என்றால் பல நாட்டு இளவரசுக்கு இருந்த மணப்பெண்கள் பல நாட்டு இளவரசர் நம் நாட்டை தேடி வரட்டும். நம் நாட்டிலே என்னுடைய பிறந்த நாள் விழாவிலே ஒரு வாள் போட்டி ஏற்பாடு செய்ய வேண்டும். வாள் போட்டியை எதிர்கொள்வது யாராக இருக்க வேண்டும்? என் தாய் மாமா. நாட்டிலே என் தாய் மாமாவை எதிர்கொள்ள எந்த வீரனுமே கிடையாது. வருகின்ற இளவரசருக்கு எந்த நாட்டு இளவரசர் வெற்றி பெறுகின்றார்களோ அப்பேற்பட்ட வீரனையே நான் திருமணம் செய்து கொள்ளுகிறேன். உன்னுடைய விருப்பப்படியே நான் ஏற்பாடு செய்கிறேன். மகள் போட்டியிடையே போட்டி. சரி, இந்த வால் போட்டியிலே யார் வேணாலும் கலந்துக்கலாம். எந்நாட்டு இளவரசர் வேண்டும் என்றாலும் கலந்து கொள்ளலாம், தடை கிடையாது. அப்படி சொல்றேன். ஆமாண்டா. சரி ஆஜமா, இந்த வால் போட்டியிலே நானே கலந்து கொண்டு நானே வெற்றி பெற்று உன் மகளை திருமணம் செய்து நான் என்ன தப்பு என்ன தப்பு